உலகமெங்கும் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்கா காலம் 7ஆம் ஞாயிறு, இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழா, 12/5/2024. திருப்பலி முன்னுரை. இயேசு என்றும் நம்மோடு இருக்கின்றார். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. சிலுவையில் இறந்து உயிர்த்த இயேசு 40 நாட்கள் சீடர்களுடன் தங்கி அவர்களுக்கு துணிவும் நம்பிக்கையும் தந்து தூய ஆவியரால் அருள்பொழிவு செய்து நற்செய்தி பணியாற்ற பணிக்கின்றார். உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கின்றேன் என்ற வாக்குறுதியையும் தந்தார். திருமுழுக்கு பெற்ற நமக்கும் இந்த பொறுப்பு தரப்படுகிறது. நம் வார்த்தைகளால் மட்டுமல்ல, நம் வாழ்வால் கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டும் என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். நீதிக்காக, சமூக விடுதலைக்காக குரல் கொடுப்பதும், பிறர் நலம் பேணுதல், ஆதரவற்றோர் அனாதைகளை பேணி காப்பதும் கருணை நிறை கடவுளை மாட்சிப்படுத்துவதாய் அமையும். கடவுளும் மிகவே மகிழ்ந்து, நீர் என் அன்பார்ந்தவன், அன்பார்ந்தவள் என்று விண்ணக வாழ்வை பரிசாக தருவார். சாட்சியாய் வாழ்வோம், சான்று பகர்வோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமான திருத்தூதர் பணிகள் நூல் தரும் செய்தியாவது: உயிர்த்த இயேசு பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதையும் இறையாட்சி பற்றியும் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தால், நீங்கள் தூய ஆவியை பெற்று உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சியாய் வாழ்வீர்கள் என்றும் கூறினார். பின் இயேசு விண்ணேற்றமடைந்தார். நாமும் விண்ணக வாழ்வை பெறுவோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறும் அறிவுரையாவது: திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளின் அருள் தரப்பட்டுள்ளது. கடவுள் நம் எல்லோருள்ளும் இருக்கின்றார். நாம் மனத்தாழ்மையும் கனிவும் பொறுமையும் அன்பும் அமைதியும் கொண்டு இறையாட்சியின் திருத்தூதர்களாகவும் ஆயர்களாகவும் அருள்பணியாளர்களாகவும் இறைசாட்சியின் மக்களாகவும் வாழ கடவுள் அழைக்கின்றார். இறை நம்பிக்கையில் வலுப்பெற்று இயேசுவின் உடலாகிய திரு அவையை கட்டி எழுப்புவோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று விண்ணேற்றமடைந்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். அவர்கள் தங்களில் குடிகொண்டிருக்கும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வேண்டும் என்றும், இறை மக்களையும் இறை பிரசன்னத்தில் சாட்சிகளாய் மாற்றிட வேண்டுமென்றும், இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, அரசு தேர்வு எழுதிய மாணவ செல்வங்கள் மீது உமது ஆசீரை பொழிந்தருளும். வெற்றி பெற்ற மாணவர்கள் தங்கள் வாழ்வை வளப்படுத்தும் கல்வியை தேர்வு செய்து படித்திட வேண்டுமென்றும், வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் மனம் சோர்ந்து போகாமல் அடுத்து நடைபெறும் தேர்வை எழுதி வெற்றி பெற்றிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். அறத்தின் காவலராம் அன்பு இறைவா, எம் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மதம், மொழி, இனம் கடந்து ஜனநாயகம் காக்கும் நல்ல வேட்பாளர்களை மக்கள் தேர்வு செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம்.
பராமரித்து காப்பவரே அன்பு இறைவா, உலகை பசியாற்றும் விவசாய பெருமக்கள் மீது உமது ஆசீரை பொழிந்தருளும். விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைத்திட வேண்டுமென்றும், விவசாய பயிர்கள் நோயின்றி நல்ல மகசூல் கிடைத்திட வேண்டுமென்றும், பயிர் பச்சைகள் கால்நடைகள் வாழ்வு பெறவும், வெயிலின் தாக்கம் குறையவும், குடிநீர் கிடைத்திடவும் வான்மழையை தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளித்து காப்பவரே அன்பு இறைவா, எங்கள் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழா எங்கள் உள்ளங்களில் அன்பு, கனிவு, அமைதி, மனிதநேயம், சகிப்புத்தன்மை ஆகிய பண்புகளை வளர செய்ய வேண்டுமென்றும், அருள் நலமும் உடல் நலமும் பொருள் நலமும் தந்து காத்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.